உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, மாத பலன்கள், அதுவுமே ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்களாகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த பதிவில் நல்லா ஆராய்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த பதிவின் மூலியமாக ஒரு ஆறுதல் கிடைக்குமா, இல்லை உங்களுடைய பிரச்சனைக்கு வழி பிறக்குமா அப்படின்னு தான் இந்த பதிவை போடுறோம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டாவது, இந்த மாதத்தின் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சுக்கிர பகவான், மிதுனத்தில் குரு பகவானும் சூரிய பகவானும், கடகத்தில் புதன் பகவான், சிம்மத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும். இது இந்த மாத கிரக அடைவுகள். இப்போ இவங்களுடைய ராசிநாதன் யாரு? செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் இவ்வளவு நாளாக நீச்ச கதியிலிருந்து இப்போ தான் சிம்ம ராசிக்கு வந்திருக்கிறார். சிம்ம ராசிக்கு கேதுவோடு இணைந்து 10ஆம் இடத்தில் அந்த செவ்வாயும் கேதுவும் இணைந்து இருக்கிறாங்க. அந்த 10ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருப்பது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமையை கண்டிப்பாக அந்த கேது பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அந்த கேதுவோடு செவ்வாய் சேர்ந்ததனால் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த தோஷமோ எந்த தடையோ இல்லை. அப்போ அந்த 2 கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் ஒழியோ கண்டிப்பாக கீழே போவதற்கு வாய்ப்பு இல்லை. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து கொடுக்கக்கூடிய வல்லமை அந்த கிரகங்களுக்கு இருக்குது. அது போக இந்த செவ்வாய் அப்படின்னாவே ஒரு முன்கோபம், ஒரு வேகம், எதையுமே அனாவசியமாக நடக்கிறது. சிலர் அந்த கோபத்தினால அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கூல் பண்ணுறது, தெரியாமல் நடந்துச்சுப்பா, ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதப்பா. அப்போ அடித்த பிறகு அன்பை பொழியும் ஒரே ராசிக்காரர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான். அப்படி எல்லாமே இருந்தாலும் இந்த மாதத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க. அப்போ இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய முன்னேற்றத்தை கெடுப்பாரு, உங்களுடைய தேகத்தை கெடுப்பாரு, மருத்துவ செலவுகளை கொடுப்பாரு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பாரு, முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பாரு. ஆனால் அதே ராகு பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக அந்த ராகு பகவானை பார்த்துறார். அந்த ராகு பகவானை குரு பார்த்ததுனால அந்த ராகு பகவான் அந்த விஷத்தன்மையை கக்கிட்டு கோதண்ட ராகுவாக மாறி நல்ல பலனை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்போ இந்த பீரியடில் விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பாக ஏதாவது இடம் வாங்குவீங்க, இல்லைன்னா வீடு வாங்குவீங்க, இல்லைன்னா ஏதாவது சொத்து வாங்குவீங்க. இதற்கு உண்டான ஒரு அற்புதமான டைம் தான் இப்போ வந்திருக்குது. இது இந்த 1 மாத பலன் இல்லை, 1 வருஷத்துக்கு இந்த பலன் இருக்குது. அப்போ அந்த குரு பகவான் ராகுவை பார்த்ததுனால அந்த ராகு உங்களுக்கு யோகத்தை தான் செய்வார். அப்போ இப்போ கொஞ்சம் பணம் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பணம் பத்தாமல் இருக்குது, நம்ம இடம் வாங்கணும், இல்லை இந்த வீட்டை வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் அது ஒர்க் அவுட் ஆயிரும். ஒரு லோன் கிடைக்கும், இல்லை கடன் கிடைக்கும், ஏதாவது ரூபத்தில் அந்த வீட்டை வாங்கிடுவீங்க. அதுபோக அந்த கடனையும் நல்லபடியாக கட்டிடுவீங்க. உங்களுக்கு பல நாள் ஆம்பிஷன் இந்த பீரியடில்
சக்ஸஸ் ஆகும். இது போக பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானும் 8ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி. 8ஆம் இடத்துல மறைஞ்சிருப்பது கண்டிப்பாக தப்பு. அப்போ வீண் செலவு, விரை செலவு, தெண்ட செலவு, நீங்கள் அடுத்தவங்களை நம்பி மோசம் போகக்கூடிய வாய்ப்புகள், ஏதாவது ரூபத்தில் பிரச்சனை, வம்பு, வழக்கு, இது எல்லாமே உங்களை தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறதும் நல்ல விஷயம். அது போக உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியாக குரு பகவான் வர்றதுனாலையும் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் அந்த பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பேசி மாட்டிக்குவீங்க, பேசி தெண்டம் கட்டுவீங்க. இதற்குண்டான சூழ்நிலைகள் இப்போ போயிட்டுருக்குது. அது போக அதே குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையே பார்த்துடுறார். அப்படி பார்த்ததுனால பாதி பிரச்சனைகள் குறையும். ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது நல்ல விஷயம். இது போக பார்த்தீங்கன்னா அதே சூரிய பகவான் ஆகப்பட்டது குருவோடு சேர்ந்திருந்தார் இல்லையா சூரிய பகவான், அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது 10ஆம் இடத்து அதிபதி இப்போ 9ஆம் இடத்துக்கு வர்றாங்க. 8ஆம் இடத்துல இருந்தார் இல்லையா, அவர் இப்போ 9ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த 9ஆம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கிறதுனால புதாதித்ய யோகம். அப்போ இந்த யோகத்தின் மூலியமாக நான் படிக்கவே இல்லை, நான் படித்தது போதும், இனிமேல் நான் படிக்கலை அப்படின்னு நினச்சவங்களுக்கும் இந்த பீரியடில் படிக்கக்கூடிய எண்ணங்கள் வரும். அரியர்ஸ் யார் யார் வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த அரியர்ஸை கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது காலேஜ் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏதாவது வேலைக்கு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக போகலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் இப்போ நல்லா இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போவீங்க, ஃப்ளைட் ஏறி போவீங்க, வெளி தேசங்களுக்கு போவீங்க. இப்படி போய் அங்கே வேலை பார்ப்பீங்க. இல்லை அந்த வெளியில் இப்போது சிங்கப்பூரில் இருக்கிறாங்க, ஜப்பானில் இருக்கிறாங்க, ஜெர்மனியில் இருக்கிறாங்க, இந்தோனேஷியாவில் இருக்கிறாங்க, யுஎஸ்ல இருக்கிறாங்க, கனடாவில் இருக்கிறாங்க, லண்டனில் இருக்கிறாங்க, சுவிட்சர்லாந்தில் இருக்கிறாங்க. இது மாதிரி வெளியில் எத்தனையோ கண்ட்ரியில் எத்தனையோ பேர் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்ந்துட்டுருக்குறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே இப்போது நீங்கள் அங்கே ஏதாவது சொத்து வாங்கலாம், அங்கே இல்லைன்னா அங்கே பிஆர் வாங்கலாம், அந்த நாட்டுடைய குடிமகன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்குது. முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் எந்த விதமான தடைகள் வந்தாலும் நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை. உங்கள் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அது போக 4ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாங்க. அந்த ராகுனால் வரக்கூடிய தோஷம் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. இந்த கேது பகவானும் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார். 10ஆம் இடத்துல அந்த கேது பகவான் செவ்வாயோடு இணைஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களை சுற்றி ஒரு அரண் மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகளையும் வர விட மாட்டாங்க. தைரியமாக இருங்க. அப்போ இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா குரு பகவான் தான். குரு தட்சிணாமூர்த்தியை அந்த சுண்டக்கடலை மாலை போட்டு அந்த குரு வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்படி இந்த பீரியடில் போவது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக பலிக்கும். நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நிறைய பேருக்கு நீங்கள் பலன் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. ஒரு சிலருக்கு இந்த பலன் நடக்குது, ஒரு சிலருக்கு நடக்கலை. அப்படிங்கும்போது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள்
இதில் தான் ஏதோ ஃபால்ட் இருக்குது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியம் இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லைன்னா இங்கே அனுப்பிச்சி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி. கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி. கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்களாகப்பட்டது என் நெஞ்சம் நிறைந்த மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? அது போக இந்த மீன ராசிக்காரங்களாகப்பட்டது ரொம்ப ரொம்ப பொறுமைசாலிகள். விட்டு கொடுத்தால், அதாவது விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை. அந்த பாலிசி இவங்களுக்கு பொருந்தும். இது மாதிரி வாழ்க்கையில் நிறைய விட்டு கொடுத்து நிறைய பொறுமையாக இருந்து அதனால் நிறைய சோதனைகளையும் நிறைய கஷ்டங்களையும் நிறைய துரோகங்களையும் சந்தித்து சில பெண்களால் பிரச்சனைகளையும் அனுபவித்து அதில் பாடம் கற்றுக்கிட்டு இனிமேலாவது எங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த தெய்வத்தை விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருப்பவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் தான். அவங்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்களாகப்பட்டது நல்லா இருக்குமா அப்படிங்கிறதான் உங்களுடைய கேள்வி. இப்போ அவங்க ஜென்மத்திலேயே சனி பகவான், 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ரிஷபத்தில், 4ஆம் இடத்துல குரு பகவான் சூரிய பகவான், 5ஆம் இடத்துல புதன் பகவான், 6ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் ராகு பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ இந்த மாத கிரக அடைவுகளால் எங்களுக்கு ஏதாவது எங்கள் வாழ்க்கையில் கொஞ்சமாவது வெளிச்சம் வருமா? நாங்கள் ஒரு ஸ்டெப்பாவது மேலே ஏறுவோமா? எங்கள் மக்கள் படிப்பு இல்லை அவங்களுடைய திருமண வாழ்க்கை, இல்லை திருமணம் ஆயிடுச்சு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, இது நல்லா இருக்குமா சார்? நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமானது தான். கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணுடைய வாழ்க்கையிலுமே இப்போ பிரச்சனை போயிட்டுருக்குது. அந்த பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா? இல்லை உங்கள் குழந்தைக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, உங்கள் மக்களுக்கு இல்லை, உங்கள் மக்களுக்கு கல்யாணம் ஆகலை, இது ஏதாவது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக 99% நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான், அந்த குரு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அது போக அதே 4ஆம் இடத்திலிருந்து மீனராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. இந்த பார்வை பலத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய கெட்டது கண்டிப்பாக தீரும், தடைகள் கண்டிப்பாக விலகும். அப்போ இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள், உங்களுக்கு மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்கள், நீங்கள் இத்தனை நாள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த விஷயங்கள், அது உங்களுடைய குழந்தைகளால் இருக்கலாம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸில் இருக்கலாம், எது வேணுமானா இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இந்த பீரியடில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஜென்மத்தில் சனி இருக்கிறார் இல்லையா, அவரை பற்றி கவலையே படாதீங்க. உங்களுக்கு சுக்கிர பகவான் இப்போ 3ஆம் இடத்துல ஆட்சியோடு இருக்கிறாங்க. அப்போ அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் ஆகப்பட்டது குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும், மனைவியால் நல்ல திருப்தி கிடைக்கும், குடும்பத்தில் இழந்த சந்தோஷத்தை கண்டிப்பாக மீண்டும் அடையப் போகிறீர்கள். காதல் கல்யாணம் ஒர்க் அவுட் ஆகும்.
அப்போ நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதுபோக இந்த சூரியனும் குருவும் ஒரே இடத்துல இணைந்து 4ஆம் இடத்துல இணைந்து இருக்கிறதுனால அந்த 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். உங்களுக்கு 6ஆம் இடத்த அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, குருவோடு இருக்கிறதுனால உங்களுக்கு உடம்புக்கு வரக்கூடிய பிணிப்பீடை பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் இது எல்லாமே குறையும். ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ ஒரு விபத்து ஆயிடுச்சு, அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க, அவருக்கு உயிரே போயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தா கூட கண்டிப்பாக தப்பிச்சுக்குவார். அப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் இந்த பீரியட்ல நல்லது தான் நடக்கும். அதுபோக உங்களுடைய பழக்க வழக்கத்தால் ஒரு உயர்வு கிடைக்கும், நல்ல நட்பு உருவாகும். விஐபினால ஒரு ஒரு நல்ல பழக்க வழக்கத்தின் மூலியமாக நீங்கள் உயர வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோக மீனராசிக்காரங்க திரைப்படம் திரை உலகில் இப்போ நீங்கள் ஆட்சி பண்ணலாம். அதுபோக நீங்கள் கதாசிரியராக இருந்தாலும் அதை ஜெயிப்பீங்க, டைரக்டராக இருந்தாலும் ஜெயிப்பீங்க, கேமராமேனாக இருந்தாலும் ஜெயிப்பீங்க, ஒரு கதாநாயகனாக இருந்தாலும் கதாநாயகியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அந்த சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இந்த பீரியடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ உங்களுக்கு பல நாள் பட்ட கஷ்டத்துக்கு இந்த பீரியடில் உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும். இது உறுதியாக நடக்கும். அது போக இந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய பேச்சால் உங்களுக்கு சில பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பேச்சை மட்டும் நிதானமாக பேசுங்க, எங்கேயுமே பேச்சு விட்டுறாதீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நாவடக்கம் உங்களுக்கு நல்ல வழியில் கொண்டு போய் சேர்த்தும். இப்போ கடன் வந்தாலும் எவ்வளோ வந்தாலும் கட்டிடுவீங்க. இந்த பீரியடில் சொத்து வாங்கிறது, ஒரு வீடு வாங்குறதோ இல்லை வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறதோ இல்லை ஏதோ சொத்து வாங்கி போடுறதோ இதை மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. அப்படி சொத்து வாங்கினீங்கன்னா அதில் கண்டிப்பாக ஏதாவது வில்லங்கம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அந்த 1.5 மாதம் வாங்காமல் இருப்பது நல்லது. ஏதோ அர்ஜெண்டாக வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா லீகல் பாருங்கள், ஒரு இடத்துக்கு 5 இடத்துல பாருங்கள். இப்போ ஒருத்தர் ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சவர், ரொம்ப வேண்டப்பட்டவர், அவர் தான் விற்கிறாரு, அவர் இடம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அதெல்லாம் நான் பேச்சு அடிப்படையிலேயே வாங்கிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. அதில் தான் பிரச்சனை இருக்கும். அவருக்கும் தெரியாமல் இருக்கலாம். அதனால் எதையுமே லீகல் பார்த்துக்கிறது நல்ல விஷயம். அதுபோக இந்த பீரியடில் மீனராசிக்காரங்க யாருக்கும் முன்ஜாமீன் போட வேண்டாம். ஒருத்தர் காரியத்தில் போய் நீங்கள் முன்னாண்ட நிற்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் தெய்வத்தை கும்பிட்டுட்டு ஒரு காரியத்தை செய்யுங்க, உங்களுடைய தாய் தகப்பனை கும்பிட்டு செய்யுங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா சனி பகவானை வணங்குங்க, அதே குரு பகவானை வணங்குங்க. வியாழக்கிழமை நாளில் குரு பகவானை வணங்குங்க, சனிக்கிழமை நாளில் சனீஸ்வரனை வணங்குங்க. இந்த பீரியடில் அந்த சனீஸ்வரனை வணங்கி வந்தால், அந்த குரு பகவானை வணங்கி வந்தால் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி கண்டிப்பாக வணங்கி வாங்க, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, நீங்கள் நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, உங்களுடைய ஜாதகத்தை எல்லாமே அனுப்புகிறீங்க. உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கும் நீங்கள் பார்த்து என்னை ரொம்ப ஊக்குவிக்கிறீங்க. என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்துட்ருக்கிறீங்க, கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசி, இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள்
இப்போ நான் சொன்ன பலன் எல்லாமே உங்களுக்கு நடக்கணும். அதில் வந்து ஒரு சிலருக்கு நடக்கலை, நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கமெண்ட்ஸ் போடுறீங்க. இது வந்து உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு குறை இருக்கும். உங்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக ஒரு முறை பாருங்கள், என்கிட்ட அனுப்பிச்சி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். தைரியமாக இருங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் ஜூலை மாத பலன்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, எனக்கு நீங்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ இந்த தனுசு ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சுக்கிர பகவான், மிதுனத்தில் குரு பகவானும் சூரிய பகவானும், கடகத்தில் புதன் பகவான், சிம்மத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும். இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, 75% ஏன்னா 80% தனுசு ராசிக்காரங்களுக்கு அருமையாக இந்த பலன் வந்திருக்குது. ஏன்னா அந்த கிரக அடைவுகள் அற்புதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக தனுசு ராசியவே பார்க்குறார். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கிறேன், நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், ஒரு கெட்டது நடக்கக்கூடாது, நாம் ஏதாவது சம்பாதிக்கணும், சாதிக்கணும், ஒரு வேலை அமையணும், ஒரு சுபகாரியம் நடக்கணும், இதுக்கு எல்லாமே ராசிநாதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த ராசிநாதனே அந்த ராசியை பார்க்குறாருங்களா. அது போக இவங்களுக்கு வந்து 5ஆம் இடத்து அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் இவ்வளவு நாளாக நீச்ச கதியில் 8ஆம் இடத்துல இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலங்கள், 4 மாத காலங்கள் இருந்தாங்க. இப்போ தான் அந்த நீச்ச கதியிலிருந்து சிம்ம ராசிக்கு அந்த செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார். அப்போ சிம்ம ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு அந்த செவ்வாய் பகவான் வந்திருக்கிறாங்க. 5ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்தில். இது அற்புதமான யோகம். 5ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துக்கு வரும்போது அவங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். அவங்க பூர்வீகத்தில் கண்டிப்பாக போய் இடம் கட்டலாம். விவசாய பூமியாக இருந்தால் விவசாயம் பண்ணலாம், இல்லை பூர்வீக பூமியை வித்துட்டு வேற ஏதாவது பூமி வாங்கினாலும் வாங்கலாம். கோர்ட்டு கச்சேரி வம்பு வழக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். அதுபோக அவங்க அண்ணன் தம்பி ஒற்றுமை, அக்கா தங்கச்சி ஒற்றுமை, இது நல்லா இருக்கும். ஏன்னா செவ்வாய் இல்லைங்களா 9ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா, அந்த இரத்த சம்பந்தத்தை கண்டிப்பாக சேர்த்து வைக்கும். அப்போ ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதுபோக 5ஆம் இடத்து அதிபதிங்கிறது அறிவு, திறமை, அவங்களுடைய முயற்சிகள், இதற்கு எல்லாமே அருமையான வாய்ப்பு கொடுக்கும். அவங்களுக்கு புகழ் கொடுக்கும். பெரிய லெவலில் வருவதற்குண்டான எல்லா விதமான வாய்ப்புகளையும் அந்த 5ஆம் இடத்து அதிபதி கொடுப்பார். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழக்க வழக்கத்தினால, உங்களுடைய அறிவுனால, உங்களுடைய ஃபேக்ட்ரியில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை பற்றி, உங்களுடைய அறிவு பற்றி இதனால் வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம்.
இப்போ தெரிஞ்சிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது பாராட்டு விழா நடக்கலாம், பெரிய பதவி உங்களுக்கு கிடைக்கலாம், ஒரு ப்ரமோஷன் நடக்கலாம். இது எல்லாமே இந்த பீரியடில் நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதுபோக அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால திருமணங்கள் கண்டிப்பாக கைகூடி வரும். தடைப்பட்ட திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும். மறுமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மறுமணம் அமையும். அவங்க இஷ்டப்பட்டதாக இருந்தாலும் சரி, இல்லை பெரியோர்கள் மூலியமா பார்த்து அமைச்சுக்கிற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அந்த மறுமணம் கண்டிப்பாக அமையும். அது போக தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்க மக்களால் நிறைய வேதனை, நிறைய சங்கடம், நம்ம பையன் இப்படி பண்ணிட்டானே, நம்ம பொண்ணு இப்படி பண்ணிட்டானே, வெளியே சொல்ல முடியாத வேதனையில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு அவங்க மக்களால் ஏதாவது ரூபத்தில் ஒரு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த ராகு பகவானையும் குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்த்ததுனால திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம், நீங்கள் உழைக்காத பணம், ஒரு ஷேர் மார்க்கெட்டு, இது மாதிரி ஏதாவது ரூபத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், உங்களுடைய அந்தஸ்து கண்டிப்பாக உயரும். அதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அந்த 5ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பேர், புகழ், கீர்த்தி எல்லாத்துக்குமே ஏதாவது ரூபத்தில் தெரியறதுக்கு ஆரம்பிக்கும். நீங்கள் ஊர்லேயே இருக்கிறீங்க, உங்களுடைய அறிவோ, உங்களுடைய திறமையோ, உங்களுடைய வேலையோ, இல்லை ஒரு காரே வாங்குறீங்க, இல்லை ஒரு வீடே கட்டுறீங்க, இது மாதிரி நீங்கள் விளம்பரம் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதனால் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க தனுசு ராசிக்காரங்களே. தனுசு ராசியில் பிறந்த பெண்கள், தனுசு ராசிக்காரங்களால ஆண்களால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா ஆண்கள் தவறான பாதையில் போயிருப்பாங்க, சூதாட்டத்தில் மாட்டியிருப்பாங்க, சில பெண்கள் விஷயத்தில் மாட்டியிருப்பாங்க. அதிலிருந்து விடுதலையாகி குடும்பத்தில் சேர்ந்து நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு இப்போ வந்தாச்சு. அதனால் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், அந்த பெண்களும் அதில் நல்லா இருப்பாங்க. அதில் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களும் இந்த பீரியடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய காசை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் போகிறதுக்கோ, ஒரு நல்ல வருமானம் வருவதற்கோ எது பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். டைம் நல்லா இருக்குது. நேயர்களே, இப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இது அப்படின்னா அதே முருகப்பெருமானை கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை நாளில் வணங்கி வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. குரு பகவானையும் வணங்கி வாங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக கைகூடும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, எனக்கு நிறைய ஜாதகங்கள் அனுப்பிச்சி வைக்கிறீங்க பார்க்குறக்கு. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. மீண்டும் உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருந்தால், இல்லை இந்த பலனெல்லாம் சொல்கிறீங்க, ஒரு சிலருக்கு நடக்குது, ஒரு சிலருக்கு நடக்கலை, அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பாருங்கள். அதில் என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, 6ஆம் இடத்து தசையோ 8ஆம் இடத்து தசையோ ஒரு நேச்சனுடைய தசையோடு நடக்கலாம். நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக ஆழமாக ஆராய்ந்து உங்களுக்கு சொல்கிறோம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் பரிகாரங்களுடன் இதில் இருக்குது.
இந்த மாதத்தில் கிரக அடைவுகளாகப்பட்டது எப்படி இருக்குது அப்படின்னா, கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சுக்கிர பகவான், மிதுனத்தில் குரு பகவானும் சூரிய பகவானும், கடகத்தில் புதன் பகவான், சிம்மத்தில் கேது பகவானும் செவ்வாய் பகவானும். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகளால் துலாம் ராசிக்காரராகிய எங்களுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்குமா? நாங்க கஷ்டம் அந்த கஷ்டத்தை எங்களுக்கு நாங்களே ஏற்படுத்திட்டோம். ஏன்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாம எல்லாத்துக்குமே உழைச்சோம். குடும்பத்துக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு, அக்காவுக்கு, தங்கச்சிக்கு எல்லாத்தையும் படிக்க வச்சேன், எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன், எல்லாத்துக்கும் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு நான் நல்லா இல்லை. இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிற அப்படின்னா இதற்கு எல்லாமே காரணம் நான் தான். எனக்கு மனைவி சொன்னாங்க, நம்மளுக்குன்னு ஏதாவது 10 ரூபாய் எடுத்து வைங்க, நம்மளுக்கோசரம் வாழலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்கல. இப்போ அதை நான் உணர்றேன். இதற்கு மேலேயாவது எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை பிறக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு இப்போ நான் சொல்கிற பதில். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது 8ஆம் இடத்துல அந்த சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கிறாங்க. எப்பவுமே தான் வளரணும், வாழணும், சில விஷயங்களை சாதிக்கணும், எதிர்த்து போராடணும், எல்லா விஷயங்களையும் ஜமாளிக்கணும் அப்படின்னா நம்முடைய ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களுக்கு ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா? அதுவும் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்களா? அப்போ அந்த 8ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு கண்டம் இல்லை, தெண்டம் இல்லை, வீண் விரயம் இல்லை, அவமானம் இல்லை, கடனுக்கு பயந்துட்டு ஊரட்டு போக வேண்டியதில்லை. இதற்கு பதிலாக நீங்கள் பட்ட கடனையும் அடைப்பீர்கள். அடுத்தவங்களுக்கு மத்தியில் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவீர்கள். யார் உங்களை பின்னுக்கு தள்ளினார்களோ, யார் மூலியமாக நீங்கள் துரோகத்தை சந்திச்சீங்களோ, யார் மூலியமாக கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட நீங்கள் பெரிய லெவல்ல வாழ்ந்து காட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்தாச்சு. இது போக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அப்போ அந்த 5ஆம் இடத்துல ராகு இருந்து நம்முடைய மூளையை குழப்பி, நம்முடைய பூர்வீக சொத்துல பிரச்சனையை கொடுத்து, நம்மளுடைய மக்களால் நம்மளுக்கு பிரச்சனைகளை கொடுத்து, அது மாதிரி ஏதாவது சதி பண்ணிருமா, துரோகம் பண்ணிருமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஏன் சொல்றேன்னா, அந்த ராகு பகவானை குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ள ராகு பகவானை குரு பார்த்துட்டார். அந்த குரு பார்த்தால் கோடி புண்ணியம். அந்த கோடி புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கெடுதல்களையும் அது தடுத்து அந்த தோஷம் யோகமாக மாறி பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சாதிப்பீங்க. வம்பு, வழக்கு, கடன், இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே சாதிப்பீங்க. கோர்ட்டு கச்சேரி, வம்பு, வழக்கு எல்லாமே உங்களுக்கு தீரும், உங்களுக்கு சாதகமாக முடியும். மக்களால் கண்டிப்பாக மக்களுக்கு கல்யாணமாகும், இல்லை மக்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், இல்லை மக்களுக்கு ஒரு காலேஜ் சீட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அது நடக்கும். அப்போ மக்களால் எவ்வளோ மனஸ்தாபம், எவ்வளோ குழப்பம், எவ்வளோ வேதனைகள் இருக்கிறீங்க, அந்த வேதனைகள் கண்டிப்பாக தீரக்கூடிய நேரம் வந்தாச்சு. உங்கள் மக்கள், உங்களுடைய மகனோ இப்போ பார்த்தீங்கன்னா மகளோ ஏதோ தவறான பாதையில் போயிட்டுருக்குறாங்க, உங்கள் மகனும் தவறான பாதையில் போயிட்டுருக்குறாங்க, உங்கள் பேச்சு கேட்கல, இவங்க திருந்தி வருவாங்களா? கண்டிப்பாக வருவாங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் சூரியனோடு இணைஞ்சிருக்கிறாங்க.
அந்த சூரியன் யாரு? 11ஆம் இடத்து அதிபதி. 11ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல குருவோடு இணைந்து. அப்போ உங்களுக்கு பலன் எப்படி இருக்கும்? உங்களுக்கு உங்களுடைய பழக்க வழக்கத்தின் மூலியமாக ஒரு ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக கிடைக்கும். ஒரு லாட்ரி வாங்கினாலும் அதன் மூலியமாக நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. அதுபோக அந்த குரு பகவானும் உங்கள் ராசியவே பார்க்கிறார். அப்போ அந்த ராசியை குரு பார்க்கும்போது நம்ம ராசி நாதனும் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, நம்மளை விட்டு போன எல்லா விஷயத்தையும் இப்போ நம்ம அடையக்கூடிய சூழலில் நம்ம வந்துட்டோம், அடைய போகிறோம். அப்போ இந்தியாவில் இருக்கிறவங்களோ இல்லை வெளிநாட்டில் உள்ளவங்களோ, மலேசியா, சிங்கப்பூர், புருனே, இந்தோனேஷியா, ஜப்பான், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, யுஎஸ்ஏ, லண்டன், ஆஸ்திரேலியா, கனடா, இது மாதிரி எத்தனையோ கண்ட்ரிகள் இருக்குது. எத்தனையோ கண்ட்ரிகள் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் நினச்ச வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். நீங்கள் நினச்சபடியாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியாக ஒரு கண்ட்ரி விட்டு வேறு கண்ட்ரிக்கு ஒரு வேலைக்கு போகணுமா, கண்டிப்பாக போவீங்க. வேலையில் பிரச்சனை, அந்த பிரச்சனை தீருமா, கண்டிப்பாக தீரும். கணவன் மனைவிக்குள்ளேயும் சலிப்பு சங்கடங்கள் இருக்குது, அது எல்லாமே இப்போ தீர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். வேறு வாழ்க்கைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த வாழ்க்கையும் கண்டிப்பாக அமையும். அது போக ஒரு நாட்டில் இருக்கிறீங்கன்னா அந்த நாட்டில் நாம் சிட்டிசன் ஆகணும், பிஆர் வேணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு. அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, அதுவும் நல்லபடியாக நடக்கும். இப்போ லாஸ்ட் டயத்தில் அப்ளை பண்ணி வீணாக போயிடுச்சு. இந்த டைம் அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக துலாம் ராசியில் பிறந்தவங்க அவங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, கிரகங்கள் நல்லா இருக்குது, கண்டிப்பாக தைரியமாக நீங்கள் செய்யலாம், சம்பாதிக்கலாம், சாதிக்கலாம், நல்ல நிலைமைக்கு வருவீங்க. நேயர்களே, இந்த டயத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் எது அப்படின்னா, அந்த சுக்கிர பகவானையும் ஸ்ரீரங்கம் அந்த சுக்கிர பகவானை இப்போ வணங்கிட்டு வாங்க. அது போக 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க இல்லையா, அந்த ராகு பகவானையும் ராகு காலத்தில் வணங்கி வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். நான் என்ன சொன்னோ அதன் பிரகாரம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு ஜாதகம் அனுப்புகிறீங்க, உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்கள் எல்லாத்துக்குமே ஜாதகம் பார்த்து சொல்கிறேன். அது போக அப்போ நான் பலன் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இது ஒரு சிலருக்கு நல்லா இருக்குது, ஒரு சிலருக்கு நடக்கலை. அப்போ நடக்காதவங்க அவங்க கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க, நீங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல குறை இருக்கும். ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசையிலையோ, புத்தியிலையோ, லக்னத்திலேயோ 6, 8, 12க்குரிய தசை நடந்தோ, ஒரு நேச்சக்காரனுடைய தசை நடந்தோ, ஏதாவது ஒரு குழப்பம் இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிறது நடக்காமல் போகும். அப்போ உங்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியராக இருந்தால் பாருங்கள், அப்படி இல்லைன்னா எங்கிட்டே அனுப்பிச்சி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ கும்பராசிக்காரங்க 7.5 சனியில் இருக்கிறாங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்மளுக்கு ஏதாவது ரூபத்தில் நல்லது நடக்குமா? நம்ம இதை செய்யலாமா வேண்டாமா? இந்த தொழிலுக்கு போகலாமா போகக்கூடாதா? இந்த வேலையிலிருந்து மாறலாமா மாறக்கூடாதா? இது எல்லாத்தையும் விட நம்ம எவ்வளவு நல்லது செஞ்சாலும் நமக்கு கெட்டதே திரும்பி வருது. நம்மளை யாருமே நல்லவங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே.
இப்படிங்கிற வேதனை உங்கள் மனசில் ஆழமாக இருக்குது. கண்டிப்பாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் காட்டக்கூடிய அன்பு, அந்த பாசம், அந்த மரியாதை எல்லாமே உண்மையானது தான். ஆனால் உங்களோட பழகிறவங்க, உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் அவங்களுக்கு மதிக்க தெரியல. அப்போ உங்களை துரோகின்னு தான் சொல்லுவாங்க. இல்லை, நீ உங்களால் எனக்கு கெட்டது நடந்துன்னு தான் சொல்லுவாங்க. நல்லா பழகிற வரைக்கும் பழகிட்டு உங்கள்கிட்ட என்னென்ன வாங்க முடியுமோ வாங்கிட்டு உன்னால் என்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறத ஆள் இருக்கிறாங்களோ இல்லையோ, உங்களை பரவாயில்லன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. நீங்கள் இதுக்கு பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஆண்டவன் இருக்கிறான். நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இந்த கும்பராசிக்கு உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்கிறாங்க, 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க, 4ஆம் இடத்துல ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்கிறாங்க, மிதுனத்தில் குரு இருக்கிறாங்க, அது கூட சூரியனும் இருக்கிறாங்க, 6ஆம் இடத்துல கடகத்தில் புதன் இருக்கிறாங்க, 7ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறாங்க. இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் குருவுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அந்த குருவுடைய வீட்டில் இருந்து அதனுடைய பார்வையாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்ப்பதனால உங்களுக்கு கண்டம் இல்லை, தெண்டம் இல்லை, வீண் விரை செலவுகள் இல்லை. அப்போ உங்களுக்கு பெரிய விரை செலவுகளை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் சனி பகவான். எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு கெடுதலான பலன்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, அதே குரு பகவான் மிதுனத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கிறாரா. அதே குரு வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரா. அப்ப அந்த குரு வீட்டில் சனி இருக்கிறதுனாலையும் சரி, அந்த குரு உங்க ராசியை பார்க்கறதுனாலையும் சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட கெடுதல்கள் வந்தாலும் அந்த கெடுதல்களில் இருந்து தப்பிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்தாச்சு. அது மட்டும் இல்லை, உங்க ராசியிலேயே ராகு இருக்கிறாங்க. அப்ப ராசியில ராகு இருந்து நாம் எதை விருப்பப்படக்கூடாதோ அதை விருப்பப்படக்கூடிய அளவுக்கு செய்யும். நம்ம ஆசைகளை பெருசா கொண்டு வரும். நாம் பார்த்தீங்கன்னா நடக்காததை விரும்புவோம், அதற்கு முயற்சிகள் பண்ணுவோம், கடைசியில் தோத்து போவோம். அதே சமயத்தில் வேற தவறான பாதையில நம்மளுடைய மனசு போகும். தண்ணி அடிக்கலையா தண்ணி அடிக்க போகும், சீட்டாடலையா சீட்டாடுறதுக்கு போகும், ட்ரக்ஸ் அடிக்கலையா ட்ரக்ஸ் அடிக்கிறதுக்கு போகும், இல்லை பெண்கள் விஷயத்திலே கூட போகும். இது ராகு உங்களுடைய ஜென்மத்திலேயே உங்களுடைய ராசியிலேயே இருந்து இந்த மாதிரி விஷயங்களே உருவாக்கும். அந்த ராகுவையும் குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்த்துட்டாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த ராகுனால வரக்கூடிய தோஷத்தை குரு பகவான் செய்யறதுக்கு விடமாட்டாரு. அப்போ அந்த ராகு நல்லவராக மாறி தோஷத்துக்கு பதிலாக உங்களுக்கு யோகத்தை செய்வார். உண்மையா நடக்குங்க. கும்பராசிக்காரங்களே, நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம். நீங்க நினைச்சதை கண்டிப்பாக இந்த பீரியட்ல சாதிப்பீங்க. ஆனா ஒன்றும், இப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. கொஞ்சம் மூளை குழம்பி போகும், தாறுமாறா யோசனை பண்ணுவீங்க, எது நல்லதோ அதை விட்டுருவீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இது போக உங்களுக்கு செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல கேது கூட சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு தவறான லேண்டை லீகல் ஒப்பீனியன் பார்க்காமலேயே குருட்டுத்தனமா அவங்க மேல நம்பிக்கை வச்சு அவர் இடம் விற்கிறாரு, அவர் கொடுத்தா நல்லா தான் இருக்கும்,
நான் லீகல் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை, வாங்கிக்கிற அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். தயவு செய்து அப்படி போகாதீங்க. இப்போ இந்த 1.5 மாதத்துக்கு நீங்கள் இடமே வாங்க வேண்டாம். அப்படி மீறி வாங்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா லீகல் 4 இடத்துல பாருங்கள். அந்த லீகல் பார்த்துட்டு ரொம்ப திருப்தியாக இருந்தால் அந்த லேண்ட் வாங்குங்க. அப்போ இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து வாங்கிறதுல உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த குரு பார்க்கறதுனால பிரச்சனைகள் வந்து தப்பிப்பீங்க. ஆனால் அதற்கு முன்னாண்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் பார்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா சொத்தே வாங்காமல் விடுவது நல்லது. இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சொத்து வந்து கொஞ்சம் விலை கம்மியாக கூட உங்களை தேடி வரும். அதில் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை இருக்கும். அது தெரியாமல் மாட்டிக்க வேண்டாம். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டின்னு வச்சுக்கோங்களேன். இதை மட்டும் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது. அப்போ அந்த சுக்கிர பகவான் அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால மனசுக்கு சந்தோஷம், ஒரு நல்ல குடும்பம், இந்த நல்ல குடும்பத்தில் சந்தோஷம், திருமண வாழ்க்கை, அது போக காதல், இது எல்லாமே நல்லபடியாக நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இது அத்தனைக்கும் காரணம் சுக்கிர பகவானும் குரு பகவானும். அந்த 2 சுபகிரகங்களின் அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த பீரியடில். ஆனால் இப்போ புதன் சரியில்லை, செவ்வாயும் சரியில்லை, கேதுவும் சரியில்லை. அதை மட்டும் கொஞ்சம் நல்லபடியாக நீங்கள் யோசனை பண்ணிக்கோங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் வம்பு, வழக்கு, ஸ்டேஷன் பிரச்சனை, கோர்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அது எப்படி அவாய்ட் பண்ணணும்னு பார்த்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா திருச்செந்தூர் முருகன். அந்த முருக பகவானை கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி பிரார்த்தனை பண்ணி, தெய்வமே எங்களை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு நீங்கள் தாராளமாக அந்த முருகன்கிட்ட நீங்கள் வந்து மன்றாடி கேட்டுக்கொள்ளலாம். இல்லை எந்த பிரச்சனையும் வராமல் நான் தப்பிச்சுக்கோணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த முருகர் கோயிலுக்கு போக முடியாதவங்க அருகாமையில் இருக்கக்கூடிய முருக பகவானை செவ்வாய்க்கிழமை நாளில் பார்த்து கும்பிடுங்க. நேயர்களே, கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் அனுப்புகிறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஜாதகம் இப்போ உங்கள் ஜாதகத்தில் இப்போ இது எல்லாமே சொல்லி இதன் பிரகாரம் நடக்கலை, எனக்கு அடி மேல் அடி, வாழ்க்கையே வெறுத்து போச்சு, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் தான் ஏதாவது ரூபத்தில் சில தடைகள் இருக்கும். அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.